ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டேஸ்டி ஃபுட் வித்யா சேனல். ஒரு கப் டீயோட சேர்த்து வாயில் வச்சதும் சாஃப்டாக மெல்ட் ஆகிற அளவுக்கு ஒரு ஹோம்மேட் டீ கேக் இருந்தால் எவ்வளோ சூப்பராக இருக்கும். இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இந்த டீ கேக் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கேக் சூப்பராக வரும். இந்த சாஃப்ட் அண்ட் ஸ்பான்ச்சியான டீ கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் டேஸ்டி ஃபுட் வித்யா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். எப்போவுமே கேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக டின்னை க்ரீஸ் பண்ணி லைன் அப் பண்ணி சைடில் வச்சுக்கலாம். இந்த டின்னோட சைஸு 5 இன்ச் டின்னு. இந்த டின்னு 1/4 kg கேக்கு நல்ல ஒரு டாலான கேக் கிடைக்கிறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு டின்னுக்கு வந்து கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி பட்டர் ஷீட் போட்டுட்டு லைன் அப் பண்ணி சைடில் வச்சுக்கலாம். அடுத்ததாக செகண்ட் ஸ்டெப்பாக ட்ரை இன்க்ரீடியன்ஸை மெஷர் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நான் 75 கிராம் அளவுக்கு நாகா மைதா எடுத்திருக்கேன். இது ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அடுத்ததாக கேக் நல்லா சாஃப்டாக வரதுக்காக இது கூடவே 8 கிராம் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்திருக்கேன். இது கூடவே ஒரு பிஞ்ச் சால்ட்டு, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூனில் பாதி அதாவது 1/8 டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா சேர்த்திருக்கேன். இது கூடவே 6 கிராம் அளவுக்கு மில்க் பவுடர் சேர்த்திருக்கேன். கேக் ஜெல்க்கு பதிலாக நம்ம மில்க் பவுடர் சேர்த்திக்கலாம். கேக் ஜெல் கிடைக்காத டைமில் மில்க் பவுடர் சேர்த்து நம்ம டீ கேக் பண்ணும்போது நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 to 3 வாட்டி மாவை நல்லா சலிச்சுக்கோங்க. அப்போ தான் மாவோட ஒவ்வொரு பார்ட்டிக்கல்லையும் பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா சாஃப்டான கேக் கிடைக்கும். அடுத்த ஸ்டெப்பாக நம்ம வெட் இன்க்ரீடியன்ஸ் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடணும். வெட் இன்க்ரீடியன்ஸ் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஓடிஜியை 10 minutes 160 டிகிரி செல்சியஸில் ப்ரீஹீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடணும். அப்போ தான் நம்ம பேட்டர் ரெடி பண்ணோடனே ஓடிஜியில் வைக்கிறதுக்கு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். 1/4 kg டீ கேக்குக்கு 2 முட்டைங்கிறது கரெக்டாக இருக்கும். நல்ல ஒரு மீடியம் சைஸ் முட்டை 2 எடுத்துக்கோங்க. வெள்ளைக்கரு தனியாக மஞ்சக்கரு தனியாக பிரிச்சுக்கோங்க. மஞ்சக்கரும் வெள்ளைக்கரும் பிரிக்கும் போது நம்ம எடுத்துக்கிற பவுலில் ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்கக்கூடாது. அப்போ தான் நல்ல முட்டை பீட் ஆகி கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி 2ஐயும் செப்பரேட் பண்ணி வச்சதுக்கப்புறமா முட்டையில் இருக்கிற ஒயிட் பார்ட்டிக்கலை ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போ மஞ்சக்கருவோட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ், 1/4 டீஸ்பூன் பைனாப்பிள் எசன்ஸ் சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்ல ஒரு க்ளீனான ட்ரையான பவுலில் முட்டையோட வெள்ளைக்கரு சேர்த்துட்டு பீட்டரை 1 ஸ்பீடில் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணி முட்டை நல்லா பீட் ஆகி நுர வர அளவுக்கு பீட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணதுக்கு அப்புறமா 75 கிராம் அளவுக்கு ஒயிட் சுகரை மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு ஸ்பூன் இல்லைன்னா ஸ்பேட்சில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திட்டு பீட் பண்ணிக்கலாம். ஒரே டைமில் சேர்த்திடக்கூடாது. சுகர் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பீட் பண்ணால் தான் நல்ல ஃபோமான கன்சிஸ்டன்சிக்கு கிடைக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்ல ஒரு ஸ்டிஃப் பீக் கிடைக்கிற அளவுக்கு பீட் பண்ணிக்கலாம். டீ கேக்குக்கு நம்ம முட்டையை எந்த அளவுக்கு பீட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு கேக் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். நல்லா சுகர் கரைஞ்சு நல்ல ஒரு ஸ்டிஃப் பீக் கிடைக்கிற அளவுக்கு பீட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு பீட் பண்ணுறதுக்கு ஒரு 15 to 20 minutes கிட்டே எடுத்துக்கிறோம். இந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா முட்டையோட மஞ்சக்கருவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு பீட் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் பீட் பண்ணணும்னு இல்லை. ஜஸ்ட் முட்டையோட எல்லோ கரு வந்து நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு பேல் எல்லோ கலருக்கு வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணால் போதும். இது ஒரு 30 செகண்ட் கிட்ட பீட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இந்த அளவுக்கு பீட் பண்ணதுக்கு அப்புறமா 30 ml அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்திக்கோங்க. வாசனை இல்லாத எண்ணெய் எது வேணாலும் சேர்த்திக்கலாம். 30 ml அளவுக்கு சேர்த்துட்டு ஒரு வாட்டி பீட் பண்ணிக்கோங்க. இப்போ வெட் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததான் நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ட்ரை இன்க்ரீடியன்ஸ் மிக்ஸ் பண்ணும்போது எப்போயுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் மாவு சேர்த்துட்டு இந்த மாதிரி ஸ்பேட்சில் வச்சு கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் மிக்ஸ் பண்ணிக்கணும். ரொம்ப ஜென்டலாக மிக்ஸ் பண்ணணும், ஓவர் மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. இப்படி மிக்ஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு கொஞ்சம் மாவு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக பால், திரும்ப கொஞ்சம் மாவுன்னு சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். டோட்டலாக நான் இந்த ரெசிபிக்கு எடுத்துருக்கிற பாலோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 30 ml கிட்டே எடுத்திருக்கேன். மாவு பாலுன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ட்ரை இன்க்ரீடியன்ஸை எப்போயுமே மிக்ஸ் பண்ணும்போது ஒரே டைரக்ஷனில் கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓவர் மிக்ஸ் பண்ணிடாதீங்க. ஓவர் மிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா முட்டையில் இருக்கிற ஃபோமில் இருக்கிற ஏர் பபிள்ஸ்லாம் குறைஞ்சி கேக்கோட சாஃப்ட்னஸை குறைச்சிடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக மாவு ஆட் பண்ணி ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கும் ஓடிஜி ப்ரீஹீட் ஆகி வரதுக்கும் கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து இதுக்கு முன்னாடியே ஓடிஜியை ப்ரீஹீட் பண்ணலைன்னா கேக் ரெடி பண்ணிவிட்டு நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த டைமில் கேக்கில் இருக்கிற ஏர் பபிள்ஸ்லாம் ரிமூவ் ஆகிடும். கேக்கோட சாஃப்ட்னஸ் குறைஞ்ச மாதிரி ஆகிடும். ஸோ நம்ம எப்போயுமே ரெடி பண்ணதும் வெயிட் பண்ணாமல் உடனே வந்து நம்ம ஓடிஜியில் வைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம பேட்டரை டின்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓவராலாக நம்ம ஆட் பண்ண இன்க்ரீடியன்ஸோட வெயிட் எல்லாம் சேர்த்து இந்த பேட்டரோட வெயிட் வந்து 330 கிட்ட கிடச்சிருக்கு. பேக் ஆனதுக்கப்புறம் அதில் இருக்க மாய்ஸ்டர்லாம் ரிமூவ் ஆகி நம்மளுக்கு 300 அளவுக்கு கிடைக்கும். இதில் நம்ம கேக் பேக் ஆனதுக்கப்புறம் நம்ம சைடில் இருக்க க்ரம்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணால் நம்மளுக்கு வந்து ஒரு 250 to 280 வரைக்கும் நம்மளுக்கு கேக் கிடைக்கும். இந்த மாதிரி கேக் டின்னை 4 to 5 டைம்ஸ் வந்து டேப் பண்ணிவிட்டு ஓடிஜியில் வச்சிடலாம். ஓடிஜியில் 160 டிகிரி செல்சியஸில் 30 to 35 minutes கிட்ட வச்சுக்கோங்க.
25 மினிட்ஸ்க்கு அப்புறமே நீங்கள் வந்து ஒரு ஸ்டிக் வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். ஸ்டிக் நல்லா க்ளீனாக கிடச்சிச்சின்னா கேக் நல்லா பேக் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 5 to 10 மினிட்ஸ் வச்சு பேக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நல்ல ஒரு சூப்பர் சாஃப்டான டீ கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. இப்போ சைடில் இருக்கிற இந்த க்ரம்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வெயிட் செக் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு 280 கிட்ட வந்து இருக்கும். எப்பவுமே கேக்க ஓடிஜி இல்லைன்னா குக்கர்லேருந்து வெளியில் எடுத்ததுமே நம்ம வந்து டின்லேருந்து வெளியில் எடுத்து கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடக்கூடாது. டின்லேருந்து நல்லா கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கு அப்புறமா தான் வெளியில் எடுக்கணும். வெளியில் எடுத்து ஒரு 1/2 hour to 1 hour நல்லா கூலாக வச்சுட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணால் தான் நம்மளுக்கு க்ளீன் ஸ்லைசஸ் வந்து கிடைக்கும். பாருங்க எந்த அளவுக்கு நல்ல ஒரு சாஃப்டான ஸ்பான்ச்சியான டீ கேக் கிடைச்சிருக்குன்னு. இன்னைக்கு பண்ண இந்த டீ கேக் ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கு நம்புகிறேன். இதே மாதிரி நிறைய பேக்கிங் அண்ட் குக்கிங் வீடியோஸ் வேணும்னா டேஸ்டி ஃபுட் வித் வித்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.